ஹாய் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் நம்ம மோகன்லால் நடிப்புல தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆன துடாரம் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மலையாள படம் எப்படி இருக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இதோட கதை என்னன்னா, நம்ம மோகன்லால் ஒரு காலத்துல சினிமால ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா கெத்தா இருந்தாரு. அப்புறம் சில காரணங்களால அதையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப அமைதியா ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவரா தன்னோட குடும்பம் பிள்ளைங்கன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவரோட குருநாதர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு சென்னைக்கு கிளம்புறாரு. போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது. ஒருத்தன் இவரோட வண்டியை வச்சு கஞ்சா கடத்திட்டு தப்பிச்சிடுறான். ஆனா வண்டி மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்குது. அங்கிருந்து வந்ததும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டியை கொடுங்கன்னு கெஞ்சி பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் சுத்தமா மசியல முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எப்படியோ வண்டியை மீட்டெடுக்கிறாரு. வண்டியை வாங்கின சந்தோஷத்துல இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு இடத்துல டிராப் பண்ண முடியுமான்னு உதவி கேட்கிறாரு. நம்ம மோகன்லாலும் சரின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா இவர் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவர் வாழ்க்கையில இடி இறங்கின மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுது. அதுக்கப்புறம் மோகன்லால் வாழ்க்கையில அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சு, எப்படி அதையெல்லாம் சமாளிச்சாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, படத்துல வர்ற எல்லா கேரக்டரோடும் சரி கதையோடும் சரி நம்மளால ரொம்ப அழகா ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பரா பக்காவா காட்சிகள் அமைச்சிருக்காங்க. மலையாள படத்துக்கே உரித்தான அதே ஃபார்மேட்ல இந்த படத்தையும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெஷரை பில்டு பண்ணி இடைவேளையில ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு அப்புறம் அழுத்தமான காட்சிகளை வச்சு சும்மா தெரிக்க விட்டுட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் காட்சிகளும் செம்மையா கனெக்ட் ஆச்சு. ஜேக்ஸ் பிஜாயோட பின்னணி இசை படத்துக்கு மேலும் வலு சேர்க்குது. சூப்பரா பண்ணியிருக்காரு. மோகன்லால் நடிப்பை பத்தி சொல்லவே வேணாம், மனுஷன் கலக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் ஸ்லோவா போனாலும் மோகன்லால தன்னோட நடிப்புனால ரசிக்க வச்சிருக்காரு. அவருடைய சின்ன சின்ன குறும்புகள், அப்பாவித்தனமான பேச்சு என எல்லாத்திலையும் கலக்கியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஆப்போசிட்ல நடிச்சிருப்பாரு. எமோஷனலா இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுலயும் பிச்சு படல் எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல பேட்ரூம்ல அழுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த காட்சியில அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே எப்பா ரொம்ப யதார்த்தமா உண்மைக்கு நெருக்கமா பண்ணியிருப்பாரு. இவருக்கு ஈக்குவலா வில்லன் கேரக்டரை ஸ்ட்ராங்கா எழுதி போர்ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்ல ஐயா வரும் பிரகாஷ் வர்மா சிரிப்பிலேயே வில்லனிசம் பண்ணி மிரட்டி இருக்காரு. அவரை பார்க்கும்போது பயமும் வரும், அதே சமயம் கோவமும் வரும். அந்த அளவுக்கு கேரக்டரோட ஒன்றி நடிச்சிருக்காரு. ஷோபனா அவங்களுக்கு கொடுத்ததை நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பவர்ல உள்ளவங்க சாதாரண மனுஷங்களை எப்படி எப்படி ஆட்டி வைக்கிறாங்கன்றத ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. படத்துல கொஞ்சம் நெருடலா பட்டது கிளைமேக்ஸ் தான். கொஞ்சம் வேற மாதிரி முடிச்சிருக்கலாம். என்னதான் வலியா இருந்தாலும் பழிக்கு பழி ஒரு தீர்வாகாது, தவறான இம்பாக்டை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இவங்க வேற மாதிரி முடிக்க வழி இருந்தும் விட்டுட்ட மாதிரி எனக்கு பட்டுச்சு. இவங்க எடுத்துக்கட்ட விஷயத்துக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லி முடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு தரமான த்ரில்லர் படம். கண்டிப்பா ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்க ரொம்ப ஒர்த்தான படம் தான். இது மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.